நைட்டு டின்னருக்கு வந்து பூரி தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து பூரி செய்கிறது ரொம்ப ரேருங்க. எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வந்து நான் பூரி செய்வேன். அதிகமாக நாங்கள் விரும்பி சாப்பிட்றது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி தான். சரி இன்னைக்கு வந்து நம்ம பூரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு பூரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பூரிக்கு வந்து நாங்கள் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்னால் வந்து நம்ம உருளைக்கிழங்கு தான் சொல்லுவோம். நாங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து இன்றைக்கி தேங்காய் பால் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். பூரி கூட வந்து தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சு வந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்து பூரியில் வந்து தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். சரி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் இருந்ததுங்க கொஞ்சம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம துவைக்கிறத விட இந்த துணியெல்லாம் அதை மடித்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தாங்க ஒரு பெரும் வேலையாக இருந்தது. கொஞ்சம் தக்காளியெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் வந்து எடுத்து ட்ரேயில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். தொண்டை வந்து ஒரு மாதிரி கரகரன்னு இருந்ததுனால கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு குடிச்சிக்கிட்டே என்னுடைய ஃபேவரட்டான சீரியல் தாங்க பார்த்துட்டு இருந்தேன். உங்களுடைய ஃபேவரட்டான சீரியல் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.